இது ஒரு சொற்ப காலத்துக்கு உள்ளதாக இருந்து கொண்டிருக்கின்றது. சொற்ப காலத்தில் அழிந்துவிடும். ஆனால் ஆத்மீகம் என்று சொல்லக்கூடிய அந்த ரூஹானியத் என்பது அழியாத ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. And for this, now all of you, mashallah, you are a good Muslims, good mu'min. எனக்கு அல்லாஹு தாலா இங்கே காட்டி தருகிறான். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் பார்க்கக்கூடிய நேரத்திலே நீங்கள் ஒவ்வொருவரும் உண்மையான முஸ்லிமாக ஒவ்வொரு உண்மையான மூமின்களாக இருக்கக்கூடியதை நான் உங்களுடைய முகத்திலே பார்க்கிறேன். Mashallah, all your faces like full moon, full with lights, mashallah, of iman. அல்லாஹ்வுடைய கிருபையினால் இங்கு இருக்கக்கூடிய உங்களுடைய முகத்தை பார்க்கக்கூடிய நேரத்திலே ஒரு பூர்ண சந்திரனை பார்ப்பது எவ்வாறு இருக்கிறது, அவ்வாறு உங்களுடைய முகங்கள் எல்லாம் துலங்கக்கூடியதாக எனக்கு இங்கே காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. You are fasting, you are praying, you are worshipping, you are doing your best according to Sharia to please Allah Almighty. அல்லாஹ் தஆலாவுடைய பொருத்தத்தை நாடி நீங்கள் நோன்பு நோற்றிருக்கிறீர்கள், தொழுகையை நடத்திருக்கிறீர்கள், மற்றும் உண்டான மற்ற ஸலவாத்துகள் மற்றும் உண்டான திக்ர்கள் செய்கிறீர்கள். இதையெல்லாம் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடியவர்களாக நீங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றிவிட்டு இருக்கிறீர்கள். This is according to Sharia. இது ஷரியாவோடு சம்பந்தப்பட்டது. தொழுகையை தொழுவது, நோன்பு நோட்பது, இதெல்லாம் நாங்கள் ஷரியாவுடைய அடிப்படையிலே, மார்க்கத்தின் அடிப்படையில் நாங்கள் கட்டாயம் செய்ய வேண்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். According to Haqiqa now. அதாவது ஹகீகா என்று சொல்லக்கூடிய ரியாலிட்டி, உண்மை, அதாவது யதார்த்தம், ஒரு யதார்த்தம் இருக்கிறதே, அதன் முறையிலே நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், any one of you ask himself how to reach to meet Rasulullah, how to reach to meet the ruhaniyah of Rasulullah, how to reach to the divine presence of Allah Almighty, how we must do to reach that maqam. எனவே நாங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது எந்த அளவுக்கு என்று சொன்னால், இப்பொழுது நாங்கள் நோன்பு நோற்றிருப்பதும் நாங்கள் அதாவது தொழுகையை தொழுதிருப்பது மற்றும் உண்டான விஷயங்கள் எல்லாம் செய்திருப்பது ஷரியத்தின் அடிப்படையிலே. ஆனால் நாங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். எவ்வாறு என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது அனைத்தையும் லோகாயுதமாக, அதாவது பிசிக்கல் என்று சொல்வார்கள், லோகாயுதமாக நாங்கள் செய்யக்கூடிய ஒன்று, கட்டாயம் ஷரியத்திலே செய்ய வேண்டிய ஒன்று. ஆனால் ஆத்மீகம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த ஆத்மீகம் ஒன்று என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரூஹானியத்தோடு எவ்வாறு சந்திப்பது, அதன் மூலமாக நாங்கள் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை, அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை லேசாக சென்றடையக்கூடிய ஒரு முறை ஒன்று இருக்கிறது, ஆத்மீக முறை, ஸ்பிரிச்சுவல் என்று சொல்வார்கள். And Rasulullah sallallahu alaihi wasallam welcoming everyone and inviting anyone to come to him. Allah Almighty welcoming and inviting anyone to come to him. Come to me. Wallahu yad'u ila daris salam. Allah inviting you, come to me. Rasulullah inviting, come to me. But no one is hearing the voice of Rasulullah because we are not busy making ourselves busy with Rasulullah and Allah Almighty. Even we are fasting, we are praying, we are worshipping according to Sharia this, but according to Haqiqa, we are not using our ears, the ears of the heart, to hear the voice of Allah Almighty and to hear the voice of Rasulullah sallallahu alaihi wasallam. எனவேதான் நாங்கள் நினைக்க வேண்டும், இந்த நேரத்திலே ஒன்றை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் எவ்வளவுதான் செய்தாலும் கூட அல்லாஹு தஆலா அவன் அளவிலே அவனை அழைக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளவிலே எங்களை அழைக்கின்றார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே கூட கூறுகிறான், வல்லாஹு யதுஉ இலா தாரிஸ் ஸலாம், அல்லாஹ்வுடைய தாருஸ் ஸலாம் என்று சொல்லக்கூடிய அந்த சாந்தி வீட்டின் அளவிலே அல்லாஹு தஆலா உங்களை அழைக்கிறான் என்பதாக குர்ஆனிலே வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எங்களை அழைக்கிறார்கள். ஆனால் நாங்கள் அதனை சரியாக உணர்வதில்லை, அதற்குண்டான முயற்சியை செய்வதில்லை. ஆனால் நாங்கள் தொழுகிறோம், பார்க்கிறோம், எல்லாம் செய்தாலும் நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்பது எங்களுடைய கல்வியினுடைய கேள்வியாக, எங்களுடைய இருதயத்தினுடைய கேள்வியாக அது இல்லை. நாங்கள் சாதாரண ஒரு கேள்வி பார்வையிடலாக இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் யதார்த்தத்திலே நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடைய முயற்சிக்க வேண்டும். அதன் மூலமாக அல்லாஹ் தஆலாவை அடைய முயற்சிக்க வேண்டும். அதனைத்தான் அல்லாஹ்வும் விரும்புகின்றான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விரும்புகிறார்கள். Everyone must ask himself, why Allah Almighty created me, for what? What for? What I am doing here? ஒவ்வொருவரும் தமக்கு தாமே எங்களுடைய நஃப்ஸை நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா ஏன் என்னை படைத்தான், எதற்காக படைத்தான், என்ன நோக்கத்திற்காக வேண்டி படைத்தான் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்குள்ளே நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். To eat, drink, to get married, to build this life, or Allah created us for something else?
அதாவது உண்ணுவதற்கும் சாப்பிடுவதற்கும் குடிப்பதற்கும் திருமணம் முடிப்பதற்கும் இந்த உலகத்திலே வீடு வாசல்களை கட்டிக்கொண்டு படோடவாக ஆடம்பரமாக வாழ்வதற்கு மட்டுமா அல்லாஹ் எங்களை படைத்தான்? இல்லை, இன்னும் ஒரு நோக்கம் இருக்க வேண்டுமே, ஏதாவது ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். And Allah Almighty saying in the Holy Hadith, ما زال عبدي يتقلب إلي بالنوافل حتى أحبه فإذا أحببته كنت سمعه الذي يسمع به وبصره الذي يبصر به ولسانه الذي ينطق به ويده الذي يبطش به ولئن سألني لأعطينه ولئن استعاذني لأعيذنه أجعله ربانيا إذا قال للشيء كن فيكون. அல்லாஹு தஆலா ஹதீஸ் குத்ஸியிலே சொல்லுகின்றான், அதாவது எந்த ஒரு மனிதன் அவனுடைய ஃபர்லான தன்னுடைய வணக்கங்கள் போக அதாவது நஃபிலான வணக்கங்களை கொண்டு என்னளவிலே எவன் முடுகி வருகின்றானோ, எவன் அதிகப்படியான நஃபிலான வணக்கங்களை செய்கின்றானோ, அவன் என்னிடத்திலே அதற்கான முயற்சி, என்னிடத்திலே நெருங்குவதற்கான முயற்சியை செய்கின்றானோ, அவன் நடந்து வருவான் என்று சொன்னால் நான் அவனளவிலே ஓடிச் செல்கின்றேன். இன்னும் அவன் என்னிடத்திலே ஒரு முலம் நெருங்குவான் என்று சொன்னால், ஒரு ஜான் நெருங்குவான் என்று சொன்னால் நான் அவனிலே ஒரு முலம் நெருங்கி வருகின்றேன். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நான் அவனை நேசிக்கும் வரை அல்லாஹ் சொல்லுகின்றான். நாங்கள் அல்லாஹ்வை நேசிக்கும் வரை அல்ல, அல்லாஹ் சொல்கின்றான், நான் அல்லாஹ் அந்த அடியானை நேசிக்கும் வரை நான் அவனிடத்திலே நெருங்கி செல்வேன். அப்படி நெருங்கி சென்று விட்டால் என்ன நடக்கும்? அந்த ஹதீஸிலே தொடர்ந்து வருகிறது. அவர்கள் குறிப்பிட்டார்கள், அவன் பிடிக்கும் கையாக நான் மாறிவிடுவேன், அவன் பார்க்கும் பார்வையாக நான் மாறிவிடுவேன், அவன் பேசும் பேச்சாக நான் மாறிவிடுவேன், அவன் நடக்கும் கால்களாக நான் மாறிவிடுவேன். எந்த அளவுக்கு அவன் என்னிடத்தில் ஏதை கேட்டாலும் கூட நான் அதனை அவனுக்கு கொடுத்து விடுவேன். அவன் ஏதாவது ஒன்றை ஆகு என்று சொன்னாலும் அவனுக்கு ஆகு என்று சொல்லக்கூடிய, அதனை உருவாக்கக்கூடிய ஒரு வல்லமையை நான் அவனுக்கு கொடுப்பேன். காரணம், என்னுடைய மஹப்பத், என்னுடைய ரிவா, என்னுடைய பொருத்தம் அவனுக்கு கிடைத்து விட்டது. அதனால் என்பதாக ஹதீஸ் குத்ஸிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸை இங்கே குறிப்பிட்டார்கள். And the worshipping, today Allah Almighty saying, وَمَا خَلَقْتُ الْجِنَّ وَالْإِنسَ إِلَّا لِيَعْبُدُونَ. By worshipping we reach to maqam of iman. Sharia make us to reach to maqam of iman. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், மா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். ஜின் வர்க்கத்தினையும் மனித வர்க்கத்தினர்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை. அவர்கள் என்னை வணங்க வேண்டும், அதற்காகத்தான் நான் படைத்திருக்கிறேன். இது எதற்காக? ஈமானுடைய மக்காமை அடைவதற்காக. இது ஷரியாவுடைய கட்டம், ஷரியாவுடைய அடிப்படை, ஷரியாவுடைய ஏவல். ஷரியத்தினுடைய ஏவல் எதற்காக? ஈமானுடைய அந்தஸ்தை, ஈமானுடைய மக்காமை நாம் அடைந்து கொள்வதற்காக. Moments. We wish to be dressed by iman. Then after what? எனவே அதற்கு பின்னால் தான் நாங்கள் அதாவது மூமினுடைய இருந்து அந்த அல்லாஹ்வுக்கு முக்கர்ரபானவர்களுக்காக நெருங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். தொழுகையின் மூலமாக, அதாவது வணக்கத்தின் மூலமாக ஈமானுடைய அந்த அந்தஸ்தை நாம் அடைய முடியும். அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சில மகாம்களை அடையக்கூடிய நேரத்திலே அந்த நிலை எவ்வாறு இருக்கும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். Allah Almighty saying, when you reach iman, and Rasulullah saying in the Holy Quran, Allah Almighty saying, when you reach iman and you are mu'min by Sharia and dressed by iman, then you must try your best. وَالَّذِينَ جَاهَدُوا فِينَا لَنَهْدِيَنَّهُمْ سُبُلَنَا يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا. Allah Almighty now He is making His speech to the mu'mins. يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا كُونُوا رَبَّانِيِّينَ. எனவே நாங்கள் தொழுகை மூலமாக, மற்ற வணக்கத்தின் மூலமாக நாங்கள் அடையக்கூடிய அந்த மக்காம் இருக்கிறதே, அது ஈமானுடைய மக்காம், மூமினுடைய மக்காம் தான். ஆனால் மூமினாக வந்ததற்கு பின்னால் அல்லாஹு தாலாவுக்கு நாங்கள் நெருக்கமாக ஆக வேண்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். மூமினானவர்கள் எல்லாம் அல்லாஹுக்கு நெருக்கமானவர்களாக ஆக முடியாது. அல்லாஹு தாலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறார், வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹதியன்னஹும் சுபுலனா. எங்களுடைய விஷயத்திலே யார் முயற்சிக்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய பாதையை, லனஹதியன்னஹும் சுபுலனா, எங்களுடைய பாதையிலே அவனுக்கு நாங்கள் ஹிதாயத்தை செய்வோம். அவன் என்னுடைய விஷயத்திலே அவன் முயற்சி செய்ய வேண்டும். அதனால் தான் அல்லாஹு தாலா யா அய்யுஹல்லதீன ஆமனு, யா அய்யுஹன் நாஸ் என்று சொல்லவில்லை, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, மோமீனானவர்களே, கூனு ரப்பானியீன், நீங்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்களாக ஆகுங்கள் என்று சொல்வது மூமின்களை பார்த்து. எனவே ஈமானுடைய மக்காமை அடைவது ஒன்று, ரப்பானியுடைய மக்காமை அடைவது இன்னொன்று என்பது இந்த அதான் ரப்பானி. அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடையவர்களாக ரப்பானி என்று சொல்வார்கள். ரப்பானி என்று சொன்னால் அல்லாஹ்வோடு,
அல்லாஹ்வோடு இணைந்தவர்களாக, அல்லாஹ்வுக்காகவே ஆடியவர்களாக உண்டானவர்களாக நீங்கள் ஆகுங்கள். எப்பொழுது யாரை பார்த்து சொல்லுகின்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே,